ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிச்சன் கிளீனிங் ஹேக்ஸை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஆல்ரெடி நம்ம நிறைய வந்துட்டு கிளீனிங் ஹேக்ஸை பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக இருக்கும்போது பார்க்க கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஒரே இடத்துல அக்யூமுலேட் ஆகி இருக்கும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நான் ஒரு வீடியோவை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க. இப்போல்லாம் நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் ஸ்பேச்சுலாஸ், அதுக்கப்புறம் கரண்டி, சின்ன சின்ன தோசை திருப்பி இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம இப்போ யூஸ் பண்ண பழகிட்டோம். பட் அது எல்லாமே வந்துட்டு நம்ம மார்க்கெட்டில் வாங்குறது எல்லாமே ஒரிஜினல் தானா, அதில் வந்துட்டு ஏதாவது கோட்டிங் இருக்கா, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது உடம்புக்கு கெடுதலான பொருட்கள் எதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்க்கும்போது நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. ஆனால் அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணும்போது தான் அதில் உள்ள மைனஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. நான் இப்போ புதுசாக இந்த மாதிரி உட்டன்ஸ் கரண்டிலாம் வாங்கிட்டு வந்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் வந்து தேவையான அளவு சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டும் கொஞ்சமாக லெமனையும் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது அதில் ஏதாவது கோட்டிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் ரிலீஸ் ஆகிரும். அதே மாதிரி எஸ்பெஷலி அந்த கலர் கோட்டிங் இருந்துச்சுன்னா நல்லா பிரிஞ்சு வரும். இதே டெஸ்ட்டை நான் ஒரு 2-3 வாட்டியாவது செய்வேன். அப்போவும் கலர் வந்து பிரிஞ்சு வந்துட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ இதே தாங்க நான் வந்துட்டு சீசனிங்க்கும் இதே தான் பண்ணுவேன். க்ளீனிங்க்கும் இதே ஹேக் தான் நான் யூஸ் பண்ணுறது. புதுசாக வாங்கினாலும் இதே மாதிரி தான் பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்போ வாங்கி நம்ம கொஞ்சம் வருஷங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாதக்கணக்காக அப்படின்னு சொன்னாக்க, அப்போவும் வந்துட்டு க்ளீனிங்க்கு இதே ஹேக் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. சூப்பராக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். இதில் வந்து சால்ட்டும் இந்த மாதிரி லெமனையும் கட் பண்ணி போட்டுட்டு ஹாட் வாட்டரில் ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே ஊற விட்டுறணும். அது நல்லா அந்த ஸ்டீமை வந்துட்டு உள்வாங்கிட்டு உள்ளே இருக்கிற அந்த மசாலா, நம்ம சமைக்கும்போது அந்த கரண்டியிலேருந்து அந்த மசாலாஸு, அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிசுக்கு, இது எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எப்பவும் போல் நார்மலாக வந்துட்டு பாத்திரம் விளக்குற லிக்விடை யூஸ் பண்ணி லைட்டாக வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா புதுசு மாதிரி நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த லெமனோட ஸ்கின்னை வச்சே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு அதை ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுருவேன். இதுக்கு வந்து நம்ம லெமன்லாம் புதுசாக தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் எந்த அவசியமும் கிடையாது. நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் தோலெல்லாம் காஞ்சு போய் கொஞ்சம் பழசாக இருந்துச்சுன்னா அந்த லெமனை கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கிறலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெமனோட ஸ்கின்னை வச்சுட்டு நல்லா வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும்போது லாஸ்ட்டில் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த லெமனோட ஃப்ளேவரில் சும்மா ஜம்முன்னு கரண்டியெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம அட்லீஸ்ட் இதை வந்துட்டு குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுன்னு கிடையாது, எந்த ஒரு விஷயமே வந்துட்டு இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், இதுதான் சரின்னு நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி என்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களோ அதவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தேவைப்பட்டால் நம்ம வந்துட்டு கொஞ்சம் விம் ஜெல் கூட ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். லாஸ்ட்டாக ஒரு 2-3 வாட்டியாச்சும் நல்லா ரன்னிங் வாட்டரில் ரின்ஸ் பண்ணி எடுத்துட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கிறலாம். முடிஞ்சால் உங்களுக்கு சன்லைட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 1/2 hourலேருந்து ஒரு 1 hour வரைக்கும் சன்லைட்டில் கூட வச்சு எடுக்கலாம். அது இன்னுமே நல்லா ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கும். ஏன் இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணணும், இது கண்டிப்பாக அவசியம் தானா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு கரண்டி வந்து கிராக் விட்டுறாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு கிராக் விட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு வர்றது கொஞ்சம் லேட்டாக வரும். அதே மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்கும் ஒரு மினுமினுப்பும் கொடுக்கும். அந்த கரண்டிக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன இதுகளுக்காக தான். அதாவது இது எல்லாத்துக்கும் மேலே நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். ஒன்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துடணும். மிச்சம் மீதி இருக்கிற கொஞ்சம் நஞ்ச ஈரத்தையும் வந்து நல்லா தொடச்சி எடுத்துடணும். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகி நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். ஆயிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த கோகோனட் ஆயில், அப்படி இல்லைன்னா வந்துட்டு மினரல் ஆயில், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயில் வந்துட்டு சும்மா ஃபியூ ட்ராப்ஸ் தான், ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் எடுத்துக்கணும். அது ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துட்டு அதை எல்லாத்துலேயும் படுற மாதிரி கரண்டியோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்துட்டு அதுக்கு ஒரு பாலிஷ் மாதிரி கொடுத்துடலாம். இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஷைனிங்கை கொடுக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வீட்டு ஸ்பூன்ஸு ஸ்பேச்சுலாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு.
நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம இப்போ ஃபாரின்லலாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா டூலுமே கரெக்டாக வச்சுருப்போம். ஏன்னா நம்ம வந்துட்டு பல்காக பேக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே கரெக்டாக வச்சு அழகாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா 1, 2 பொருள் மட்டும்தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா வேக்யூம் பண்ணி பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். 2வது வந்துட்டு வெளியில் எங்கேயாச்சும் இருப்போம், இல்லை வந்துட்டு ஒரு புதுசாக ஏதாவது வாங்கியிருப்போம், வேறு எதுவுமே கையில் இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஹேக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பட்டாணி சுண்டல், ஒரு மசால் பொடி இந்த மாதிரிலாம் நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக அப்படியே வந்துட்டு அந்த ஜிப்லாக் பேக்கில் போட்டு பேக் பண்ணுறத காட்டிலும், அதை கொஞ்சம் வேக்யூம் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஸ்பேஸும் வந்துட்டு அவ்வளோ ஆக்குப்பை ஆகாது. அதே சமயத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜும் ஆகாது. 2வது பொருளும் பார்த்திங்கன்னா காற்று போய் வீணாக போகாது. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்துட்டு வேக்யூம் பண்ணி அதுக்கப்புறம் சீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம கையில் எதுவுமே டூல் இல்லாத சமயத்தில் இந்த ட்ரிக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த பொருளை வந்துட்டு நம்ம வேக்யூம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் ஆட் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் பிடிச்சி வச்சுக்கிறணும். ஜஸ்ட் இதுக்கு ஒரு தண்ணி மட்டும் இருந்தால் போதும். ஸோ தண்ணிக்குள்ளேயே அந்த பேக்கை வந்துட்டு உள்ளே மர்ஜ் பண்ணிவிட்டு ஒரு கையில் வந்துட்டு அந்த பேக்கை அப்படியே அடியில் வந்துட்டு அதை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிறணும். மேலே இன்னொரு கையை வச்சுட்டு அப்படியே மேலே வந்துட்டு சீல் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வேக்யூம் ஆகிரும். இப்போ வந்து தலைகீழ வச்சு பார்த்தா கூட கொஞ்சம் கூட வந்துட்டு லூஸ் ஆகாது. அவ்வளோ அழகாக வந்துட்டு ஏர் டைட்டாக வந்துட்டு க்ளோஸ் ஆகியிருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப கவனமாக செய்யணும். கொஞ்சம் வந்துட்டு மிஸ் ஆனால் கூட தண்ணி ஏதாச்சும் உள்ளே போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாக போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி தண்ணி மூழ்கிற அளவுக்கு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கையில் மேலே வந்துட்டு லாக் பண்ணுங்கள். அட் அ டைமில் 2 கையும் வேலை செஞ்சால் மட்டும்தான் ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆகும். கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டால் கூட பார்த்தீங்கன்னா கவருக்குள்ளே வந்து தண்ணி போயிடும், அப்படி இல்லைன்னா காற்று போயிடும். இந்த மாதிரி வேக்யூம் பண்ணி பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பொருளோட ஃப்ரெஷ்னஸும் வந்துட்டு மாறாமல் இருக்கும். நம்ம பேக் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எப்போவுமே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த கவரில் வெளிப்பக்கமாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நல்ல ஒரு காட்டன் டவலை வச்சு தொடச்சி எடுத்துடணும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அதை அப்படியே அழகாக வந்துட்டு ஃபோல்டு பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இடத்துலேயே வந்துட்டு நிறைய திங்ஸை வந்துட்டு நம்ம வீட்டில் இந்த ஹேக்கை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, இதுக்கு நிறைய டூல்ஸ் விற்கிது. தேவைப்பட்டுச்சு நம்ம நிறைய பல்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா டூல் தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இது 1, 2 எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இந்த ஹேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மாலாம் வாங்க முடியாதுங்க. ஒன்ஸ் வாங்கினோம்னா எப்படி கொஞ்சம் வருஷங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேறு வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உடனே சேஞ்ச் பண்ண முடியாத பொருள்களில் ஒன்று தான் இந்த காய் சீவுறதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளே வந்துட்டு அந்த காய் சீவி கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக வந்து அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் குறைஞ்சிரும். அந்த மாதிரி டைமில் இதை எப்படி நம்ம வீட்டிலே ஷார்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஷார்ப்னர் வச்சு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கூட அதில் வந்துட்டு நைஃப் பண்ணுற அளவுக்கு இதை கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறதுக்கு வீட்டில் உள்ள அலுமினியம் ஃபாயில் வந்துட்டு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட அந்த கிரேட்டர் வந்து ரொம்ப குட்டிங்கிறதுனால நான் கொஞ்சம் சைஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா வந்துட்டு க்ரஷ் பண்ணி ஒரு பால் ஷேப்பு கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்துட்டு ஒரு பால் ஷேப்பு க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரே டைரெக்ஷனில், அதாவது அந்த கிரேட்டர் வந்து என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் நம்ம கண்டினியூஸாக வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிரும். ஸோ நம்மளே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் சீவி பார்த்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து குட்டி குட்டியா வந்துட்டு நெறைய அலுமினியம் ஃபாயில் வந்துட்டு நெறைய வேஸ்டேஜ் வந்து போய் தங்கியிருக்கும் அந்த குட்டி கேப்ல. ஸோ இத வந்து கிளீன் பண்ணுறது நல்லா ஒரு 2, 3 தடவ நல்லா வந்துட்டு கிளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். எந்த அளவுக்கு கிளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா கிளீன் பண்ணிக்கிறலாம். ஏன்னா அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து எங்கேயாச்சும் ஒட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா கிளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ தயாராகிருச்சு. இப்போ நம்ம என்ன வெஜிடபிள் வந்து இதில் சீவணும்னு நினைக்கிறோமோ அதை சீவி பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணினதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து ஷார்ப் இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு மொன்னையாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைமில் இந்த ஹேக்கை யூஸ் பண்ணி நம்மளே வந்துட்டு சாணம் பிடிச்சிக்கலாம். டெய்லியுமே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஃபில்டரு, அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி நம்ம டீ போடுவோம். ஸோ டீயை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டீ வடிகட்டி, அதுக்கப்புறம் அரிப்பு கரண்டி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு மோரார்லெஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த டீ வடிகட்டி பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி வந்துட்டு சீக்கிரத்துலேயே வந்துட்டு வீணாக போயிடும். எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலும் சரி கொஞ்ச நாள்லேயே வீணாக போகும்.
இது லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி செஞ்சப்பயே பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்துட்டு புதுசையே காமிச்சு நீட்டாக இருக்கிறதே திருப்பியும் க்ளீன் பண்ணி காட்டினீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு கமெண்ட்டு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணுற ஸ்டேஜில் உள்ள இந்த டீ ஃபில்டரை இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்துட்டு புதுசாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஹேக் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். எங்கிட்ட ரொம்ப பெரிய பாத்திரம் இல்லை. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணதில் கொஞ்சம் வந்துட்டு கரையாக இருந்துச்சு. ஸோ அதையும் சேர்த்து இந்த ஹேக்லேயே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதிலே வந்துட்டு அந்த இதை வந்து ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்ல அகலமான பாத்திரம், நம்ம எத்தனை வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோமோ அந்த வெசலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய சைஸ் பாத்திரமாக எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறணும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி பேக்கிங் சோடா போடுறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பாத்திரம் விளக்குற எந்த லிக்விடாக இருந்தாலும் சரி அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா லெமன், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணினதோ இல்லை பண்ணாததோ பழைய லெமனோ ஏதாச்சும் ஒன்று ஒரு 2-3 வந்துட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். இந்த பேக்கிங் சோடாவும் நம்ம ஆட் பண்ண அந்த வினிகரும் சேர்ந்து நல்லா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி வெள்ளை கலரில் நுர மாதிரி நுரைச்சி வரும். அந்த டைமில் நம்ம லெமனே ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து மஸ்ட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கோமோ அது எல்லாத்தையுமே 1 by 1 வந்துட்டு நல்லா மூழ்கிற மாதிரி நல்லா வந்து அழுத்தி விட்டுறணும். எனக்கு வந்து பாத்திரம் சின்னதாக இருந்ததுனால நான் சைட்ஸ்லாம் திருப்பி விட்டு நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த நைஃப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் பார்க்குறப்ப எல்லாமே நீட்டாக தாங்க இருக்கும். ஆனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு மெயினாக வந்துட்டு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏதாவது கரை நம்ம சமைக்கும் போது அந்த காய்கறிகள் உள்ள கரை ஏதாச்சும் வந்து பட்டிருக்கும். நம்ம டெய்லி வாஷ் பண்ணும்போது அது ஒழுங்காக போயிருக்காது. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது சூப்பராக போயிருக்கும். இந்த ஹேக் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த டீ ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ஓரளவு கருப்பாயிடுச்சா, ஸோ த்ரோ பண்ணிவிட்டு வேறு புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பழசையே பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு கொதிச்சிருச்சு. ஒரு 5லேருந்து ஒரு 7-8 நிமிஷம் அழுக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம டைம் வச்சு நல்லா கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு அப்படியே விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் பாத்திரம் எப்படி விளக்குவோமோ அதே மாதிரியே நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சம் அந்தந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது இடுக்கலாம் கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த ஸ்ட்ரைட் லைன் ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பக்கமே அழகாக வந்துட்டு அது போகும். ஸோ அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி எல்லா எட்ஜஸ் அந்த ரவுண்டு எல்லா இடத்துலையும் உள்ள இதெல்லாம் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு எடுத்து விட்டுறலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்துட்டு மெட்டல் ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட தேவையில்லை. எஃபர்ட்லெஸ் க்ளீனிங்காக தான் இருக்கும். ஸ்டீம் பண்ண அந்த தண்ணியிலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு சோப்பு நுரையாக தான் இருக்கும். ஸோ அதவே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கெரோட்டின் நைஃப் வாஷ் பண்ணும்போது மட்டும் கண்டிப்பாக அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேபி அந்த கோட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெட்டல் ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுனா இந்த மாதிரி நம்ம அந்த தின் லைன் அந்த ப்ரஷ் ஒன்று வாங்கி வச்சிட்டோன்னா கிச்சனுக்கு அதுக்கப்புறம் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனித்தனியாக வாங்கி நல்லா யூஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்த அந்த தண்ணியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த டீ ஃபில்டரில் இருந்த எல்லா எக்ஸ்ட்ராக்ட்டுமே அதில் இறங்கிருச்சு. இப்போ சும்மா ஜம்முன்னு எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆகிருச்சு. நம்ம அந்த க்ளீன் பண்ண அந்த வாட்டரை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ண தேவை கிடையாது. அதை வந்துட்டு நம்ம சிங்கில் வந்துட்டு சேர்த்தி விட்டுட்டு நல்லா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். அவ்வளோ பளிச்சுன்னு ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஜம்முன்னு ஒயிட் ஆயிரும். நல்லா இதை வச்சுட்டு நல்லா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம். நல்லா அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வீட்டு சிங்க்கும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்பார்க்கிள் ஆயிரும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைடில் நம்ம ஒரு கார் பார்க்கு அதுக்கப்புறம் ஒரு க்ளீனிங் ஏரியா இல்லைனா வந்துட்டு ஒரு டாய்லெட் இந்த மாதிரிலாம் எது வேணாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே தண்ணியை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம வந்துட்டு சிங்கோட ஹோலில் ஆட் பண்ணி விட்டுட்டா கூட பார்த்திங்கன்னா அடப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அழகாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ மல்டி பர்பஸாக நம்ம வந்துட்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த நம்ம வாஷ் பண்ணி எடுத்த எல்லா ஃபில்டரையுமே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒவ்வொரு பொருளையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த டீ ஃபில்டர்லாம் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தப்ப எவ்வளோ டார்க்காக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் அதோட கலர் வந்து எந்த அளவுக்கு மாறி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த டீயோட கரை வந்து சுத்தமாக கிடையாது, எல்லாமே நீட்டாக போயிடுச்சு.
ஸோ இந்த கத்தியோட ஹேண்டிலெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன கரையெல்லாம் நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லாம் பிடிச்சிட்டு எடுப்போம். அது எல்லாமே போய் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அழகாக வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்துட்டு ஒரு ஈக்குவல் இன்டர்வலில் இதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதே மாதிரி மெயின்டைன் ஆகும். ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணாமே ரொம்ப நாளைக்கு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அது ஒரு கரையாக வந்து அப்படியே மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேரும்போதே டக்கு டக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பல்காக வந்துட்டு பெரிய அளவில் 1 கிலோ 1/2 கிலோ அப்படின்னு சொல்லி வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் ஐட்டம் எல்லாம் அந்த அடியில் போய் வந்துட்டு கொஞ்சம் நாள்லேயே தங்கிரும். அதை எப்படி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து 1 லிட்டர் நெய் இப்போ வந்து தீந்து போச்சு. ஆனால் அடியில் வந்துட்டு இருக்குது. 2வது சைட்ஸ்லேயுமே நிறையா இருக்குது. இதோட அப்படியே நம்ம த்ரோ பண்ணோம்னா நமக்கு தான் வேஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பாட்டிலையும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த உள்ள அந்த நெய்யையும் நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு இந்த ஹேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மெல்ட் பண்ணுறது தான். மெல்ட் வந்து டைரெக்டாக பண்ணாமல் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ண வேண்டிய அந்த வெசலையும் அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். அந்த டைமில் நம்ம டக்குன்னு சொல்லிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் ஒரு பாத்திரத்துக்கு. இதுதான் வந்துட்டு கரெக்டான டைமு. இதை கொஞ்சம் நேரம் விட்டால் கூட டக்குன்னு ரூம் டெம்பரேச்சருக்கு மாறிடும். ஸோ அது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் கூட நம்ம எல்லாத்தையுமே எடுத்து கன்சியூம் பண்ணிக்க முடியும். நீங்கள் அவன் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அதில் கூட வச்சு ஒரு வித்தின் செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு அழகாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிச்சனில் வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் நிற்காமல் சமைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டூல் வந்து பார்த்திங்கன்னா நைஃபாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம அதில் தான் கட் பண்ணுவோம் மேக்ஸிமம். அப்படி கட் பண்ணும்போது நம்ம டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிறப்ப அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவே கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த சமைக்கிற மூடே வந்துட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஹேக் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஷார்ப்னர் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்க தாராளமாக நம்ம அதுவே யூஸ் பண்ணி அழகாக வந்துட்டு ஷார்ப்பன் பண்ணிக்க முடியும். அதுவே வந்து நம்ம இந்த மாதிரி டூலெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன அலுமினியம் ஃபாயில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பண்டில் மாதிரி நல்லா வந்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் வந்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு டபுள் சைட் டேப் கூட நம்ம ஒட்டி இதை வந்து ட்ரை பண்ண முடியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நைஃபை வந்துட்டு எவ்வளோ நம்மளால் ஷார்ப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஷார்ப்பன் பண்ணி எடுத்துக்கிறலாம். இன்னொரு சிம்பிளான ஹேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் போர்சிலியன் கப்ஸ் இருக்கும். அதோட விளிம்பு வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் அதில் அந்த எந்த இடத்துல நம்ம வச்சு ஸ்க்ராட்ச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக பேஸ்ட்டும் சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நைஃபை வந்துட்டு 2 டைரெக்ஷன்லுமே இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்தாலும் சூப்பராக ஷார்ப் ஆகிரும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்களேன் தக்காளி கூட எவ்வளோ அழகாக சூப்பராக தின்னாக ஸ்லைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு வேஸ்ட்டுக்குமே நம்ம வந்துட்டு டக்கு டக்குன்னு த்ரோ பண்ண மாட்டோம். இப்போ உள்ள அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலில் இந்த மாதிரி டஸ்ட்பினில் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு த்ரோ பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லி எல்லா குப்பையும் இதில் தான் போடுவோம். டஸ்ட்பினில் வந்துட்டு கீழ் போர்ஷனில் வந்துட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஏன்னா வென்டிலேஷன் பர்பஸ்க்காக. இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பவுடரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா ஒரு மெலிசான ஒரு துணியில் போட்டு கட்டி டஸ்ட்பினோட அடிப்பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இந்த டஸ்ட்பின் கவரை போட்டு வச்சுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத அந்த கெட்ட ஸ்மெல் எல்லாத்தையுமே அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். இதை வந்துட்டு ஒரு மந்த்லி ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சா கூட போதுமானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை பாத்திரத்தை எடுத்து விளக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப மலப்பாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அதுவும் வீட்டில் உள்ள திங்ஸை வச்சுட்டு நல்லா ஈஸியாக வந்துட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்க முடியும். எஸ்பெஷலி இந்த மாதிரி வெள்ளி விளக்கெலாம் வந்துட்டு சாமி விளக்க க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னால் அதில் ஏதாவது எண்ணெய் பசுக்கு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வந்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துடணும். என்னோடய விளக்கும் டம்ளரும் அந்தளவுக்கு இப்போ வந்துட்டு அழுக்காக இல்லை. ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பேக்கிங் சோடாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விம் லிக்விடு, இது கூடவே வந்துட்டு ஒரு 3 இன்ச் அளவுக்கு பேஸ்ட், உங்கள்கிட்ட டூத் பவுடர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வரும். அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணாத ஒரு புது டூத் ப்ரஷ்ஷோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு க்ளீனிங் டூல் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் அந்த லிக்விட் எடுத்து அந்த விளக்கோட எல்லா பக்கமும் படுற மாதிரி டம்ளரோட உள்பக்கம் வெளிப்பக்கம்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு நம்ம பாத்திரம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து அந்த சொல்யூஷனில் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுற வேண்டியதான். அது நல்லா பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிடேஷன்லாம் மாறி நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். லைட்டாக நம்ம வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்தாலே போதும், அழகாக வந்துட்டு கலரெல்லாம் பழைய மாதிரி ஒரு புது வெள்ளி விளக்கு மாதிரி ஆயிரும்.
எப்பவும் போல் நம்ம ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் தான் ஜிஆர்டி ஷோரூமே இருக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்துட்டு விளக்கு டம்ளர்லாம் ஜொலிக்கும். இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால நம்ம வாங்குனது ரொம்ப ஸ்டபர்ன் அழுக்கு ரொம்ப வருஷமா க்ளீன் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, ஆன்லைன்ல வந்துட்டு சில்வர் டிப்புன்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் சேல் பண்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. ஜஸ்ட் அத டிப் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நெறைய ரிவ்யூஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அத கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அது எந்த அளவுக்கு சேஃப்டி என்னன்னு தெரியாது. நான் இப்போ வரைக்குமே இந்த மெத்தட்ல தான் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாரி ஒரு காட்டன் வச்சு நல்லா தொடச்சு எடுத்துட்டோம்னா, புதுசு மாதிரி நல்லா ஜொலிக்குங்க. பேஸ்ட்டை விட பவுடர் இன்னும் நல்லா எஃபெக்டிவாகவே இருக்கும். பட் எனக்கு அது கிடைக்கல. இன்னொரு முக்கியமான டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பிங் போர்டு க்ளீன் பண்ணுறது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வுட்டன் சாப்பிங் போர்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு மாறுறது இன்னுமே பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ நல்லா கிரிப்னஸோட சூப்பராக வந்துட்டு வந்திருக்கு. நம்ம வந்துட்டு சாப்பிங் போர்டு வச்சுருக்கோம் வுட்டனில் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தாங்க மஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு அரை லெமனை வந்துட்டு அது மேலே லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துட்டு நொரையா பொங்கி வரும். அந்த டைமில் நம்ம லெமனை வச்சே வந்து போர்டில் எல்லா பக்கமும் சர்க்குலர் மோஷனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துட்டு உள்ளே பெனிட்ரேட் ஆகி உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் விம் லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்துட்டு ஸ்டபன் அழுக்காக இருக்குது, அந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி வந்திருக்கும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம மெட்டல் ஸ்க்ரப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழுக்கு வந்துட்டு வெளியாயிருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி தாங்க நம்ம க்ளீன் பண்ணும்போது தான் தெரியும் ஒவ்வொன்றிலையும் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நம்ம சாப்பிங் போர்டை நல்லா வந்துட்டு 2-3 வாட்டி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஸோ நல்லா தண்ணி வந்துட்டு ட்ரை ஆகணும். ஏன்னா அது வுட்டன் போர்டு இல்லைங்களா, அப்படியே தண்ணியோடு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அகெயின் வந்துட்டு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், கிராக் விழுகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுட்டு நல்லா வந்துட்டு எங்கேயாச்சும் ஈரம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே தொடச்சி எடுத்துடணும். இப்போ பாருங்களேன் நல்லா ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா சூப்பராக வந்துட்டு ட்ரை ஆகிருக்கு. கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, பளிச்சுன்னு இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு வுட்டுக்கு கேர் பண்ணுற மாதிரி இதில் வந்து நம்ம நைஃப் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதோட கட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சால்ட் பேப்பர்னு சொல்லி கடையில் சேல் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பேப்பர் வாங்கிட்டு அதில் ஒரு சின்ன பிட்டு மட்டும் எடுத்துகிட்டு ஒரே டைரெக்ஷனில் நம்ம வந்துட்டு தேய்ச்சி விட்டோம்னா இந்த மாதிரி டஸ்ட்டு வெளியாகும். அன்ஈவனாக இருக்கிற அந்த இது எல்லாமே வந்துட்டு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கோகோனட் ஆயில் அப்படி இல்லைன்னா மினரல் ஆயில் ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேர்த்து நல்லா வந்துட்டு போர்டோட எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க. நம்ம உருளைக்கிழங்கு, வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாம் ஒரே ட்ரேயில் ஒரே மாதிரி நம்ம வந்துட்டு போட்டு வைப்போம். ஸோ அந்த தப்பை வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆனியன்லேருந்து இந்த எத்திலின்னு சொல்லி ஒரு வகையான கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே உருளைக்கிழங்குல வந்து முளைப்புத்தன்மை வந்து அதிகப்படுத்தி சீக்கிரமாக வந்துட்டு அதை வந்து முளைக்க வச்சிரும். அதே மாதிரி உருளைக்கிழங்குலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த மாய்ஸ்சர் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு பக்கம் பக்கமாக இருக்கும்போது 2 பேருமே கெட்டு போயிடுவானுங்க. கூடவே நம்ம பேக்கெட்டும் சேர்ந்து வந்து காலியாகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் 2 பேர்த்தையும் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணணும். வெங்காயத்தை வந்து நல்லா காத்தோட்டமாக நல்லா வெளிச்சமான ஏரியாவில் வச்சுட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு சும்மா ஒரு கூலான ஒரு நார்மல் பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் முளைச்சி வந்திருக்கும். இது அந்த அளவுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தையும் பிரித்து வச்சாதான் நம்ம சேஃபு. ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கம்பைலிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.